Hi babes, welcome back to my channel Ramala Shifam. My sweet brother-in-law episode 2. பாவ கிளாஸில் உட்காந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல். ஐயோ நம்ம இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே கைன் ரொம்ப கோவமாக வரான். அவனை பார்த்து கோவமா பாவ் அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். என் சிஸ்டர்கிட்ட இருந்து விலகிரு அப்படின்னு கைன் சொல்ல, உன் சிஸ்டரா அப்படின்னு அவன் தெரியாத மாதிரி கேட்குறான். சும்மா என்கிட்ட நடிக்காத அப்படின்னு சொல்ல, உன் சிஸ்டரும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாவ் எதுவுமே தெரியாத மாதிரி அசால்ட்டாக கேட்குறான். அதுக்கு கைன் மறுபடியும் அவன் பக்கத்தில் வந்து கோவமா, என் சிஸ்டர்கிட்ட இருந்து விலகிரு இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாவ் கேட்க, நான் எல்லார்கிட்டையும் போய் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன உண்மை, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பாவ் கிண்டலாக கேட்க, கைன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அதுக்கு பாவ் கிண்டலா, அடுத்த டைம் நம்ம பண்ணும்போது வேணா நீ ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ கைன் கோவப்பட்டு அவன் சட்டையை பிடிக்க போகிறான். அப்போ கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவனை விட்டுடுறான். அப்புறம் அவன் கிளாஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவனுக்காகவே கைன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல். அவன் வந்ததுமே அவன் கையை பிடிச்சி எடுத்து, இங்கே வா, நான் சொல்கிறது இப்போ ஒழுங்காக கேட்டுக்கும், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன், என் சிஸ்டர் விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் நக்கலாக பார்த்துட்டு, எனக்கும் தான் ஃபஸ்ட் டைம் ஆச்சரியமாக இருந்துச்சு உனக்கு கல்யாணமாகி ஒய்ஃப் இருக்குன்னு தெரியும் போது. ஆனால் இப்போ எனக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ படித்த நீ வெறும் காசு கொடுத்து என்னை இந்த மாதிரி தள்ளி வச்சிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் $10,000 தரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அது ரொம்ப கம்மி அப்படின்னு பாவ சொல்ல, வேணும்னா 20,000 தரேன்னு சொல்கிறான். 20,000 உன் காசை நீயே வச்சுக்கோ, நான் ஒன்றும் காசுக்காக இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து வேலைக்கு போக போகிறான். அப்போ திடீர்னு பாவுக்கு மயக்கம் வர அவன் கீழே விழ போகிறான். அதை பார்த்து கைன் கரெக்டாக அவனை பிடிச்சிடுறான். அப்புறம் பாவோடைய வீட்டுக்கு கைன் அவனை கூப்பிட்டு வந்து சோஃபாவில் படுக்க வச்சுருக்கான். அப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சனில் கைன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் திரும்பி கரெக்டாக அவனை பார்க்க இவன் மறுபடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்புறம் கைன் அவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கான். நீ எந்திரிச்சிட்டான்னு எனக்கு தெரியும், நடிக்காத, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல பாவ் எந்திரிச்சு வரான். வரும்போது என் வீட்டுக்கு உனக்கு எப்படி பாஸ்வேர்டு தெரியும்னு கேட்குறான். அதான் உன் பர்த்டே இல்லை, அதான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என் பர்த்டே எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். நான் உன் டீச்சர் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் இல்லை டீச்சர் அப்படின்றான். என்னை டீச்சர்னு கூப்பிடாதன்னு கைன்னு சொல்ல, வேற என்னன்னு கூப்பிட, அண்ணன்னு கூப்பிடவா, இல்லை பிரதர் இன்லான்னு கூப்பிடவா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கூப்பிடவா அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். சீக்கிரம் சாப்பிடு, நான் வீட்டுக்கு கிளம்புனேன் அப்படின்னு கைன் கடுப்பாக சொல்ல, பா அந்த சாப்பாடை பார்த்துட்டு, எதுக்கு இதில் அனியன் போட்டேன், எனக்கு அனியன் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, உனக்கு வேண்டாம்னா கொடு, நானே சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் செஞ்சதை அவனே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பாவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கைன் கேட்குறான், எத்தனை நாளாக நீ என் சிஸ்டர் கூட இருக்க அப்படின்னு. மறுபடியும் அதே டாப்பிக்கா அப்படின்னு பாவ் கடுப்பாகிறான். பின்ன நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன், மயக்கம் போட்ட உன்னை கொண்டு வந்து உன் வீட்டில் விட்டு உனக்காக சமைச்சு கொடுக்குறதெல்லாம் நான் உன் மேலே பாசத்தில் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, நான் கூட என் பிரதர் இன்லாக்கு என் மேலே பாசம் வந்துருச்சான்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்கிறான். என் சிஸ்டருக்கு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னை பிரதர் இன்லான்னு கூப்பிடாதன்னு அவன் கோமா சொல்ல, அவன் வேணும்னே மறுபடியும் அப்படியே கூப்பிட்டுட்டு இருக்கான் அவனை கடுப்பேற்றுறதுக்காக. அப்போ அவன் வாயை மூடுறதுக்காக இவன் செஞ்ச சாப்பாடை அவன் வாயில் வச்சு திணிக்கிறான். நல்லா தான் இருக்கு கொடு அப்படின்னு கைன் கிட்டேருந்து வாங்கி இவன் சாப்பிட்றான். அடுத்த நாள் கிளாஸில் கைனும் பாவும் இருக்காங்க. அப்போ பாவோடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அதான் கைனுடைய சிஸ்டர், வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மெதுவாக பாவை பார்த்து வெளியில் வான்னு கூப்பிட பாவும் டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வெளியில் போகிறான். இதெல்லாம் கைனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மெதுவாக அவன் போய் எட்டி பார்க்குறான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ பாவோடைய தலையில் கை வச்சு என்னமோ பார்க்குற உடம்பு சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்புறம் கண்ணாடி தொட்டு பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஏதோ நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கைன் பாவோடைய வீட்டில் இருக்கான். வீட்டில் இருக்கான்னு சொல்கிறத விட பெட்டில் இருக்கான்னு சொல்லலாம். அப்போ கைன் கேட்குறான், இன்னைக்கு என் சிஸ்டர் எதுக்கு உன்னை பார்க்க வந்தா அப்படின்னு கேட்க, அது எனக்கு என் ஒய்ஃப்க்கு நடுவில் இருக்கிறது, அதில் உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பாவு சொல்ல, உனக்கு என் சிஸ்டருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவளை ஒய்ஃப்னு சொல்லாத, நீ ஒன்றும் அவளுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு அவன் கோவமாக சொல்ல, சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவள் என்னை கால் பண்ணா, நான் கால் அட்டன் பண்ணாததால என்னை பார்க்கறதுக்கு நேராக வந்தான், போதுமா சந்தோஷமா அப்படின்னு கேட்க, நேற்று நைட்டெல்லாம் உன் கூட தங்கி உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு இப்படி தான் நீ என்கிட்ட பேசுவியா அப்படின்னு கோவமாக சொல்கிறான். நீ என் கூட தங்கி பார்த்துக்கிட்டது மட்டும்தான் விஷயமா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது அதெல்லாம் அப்படின்னு பாவ் கேட்க, அதெல்லாம் கணக்கில் வராது அப்படின்னு சொல்கிறான் கைன். சரி என் தங்கச்சி எதற்கு நீ கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லைன்னு சொல்கிறான் பாவ். சரி அந்த மற்ற விஷயம், நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் பியோர் லவராக தான் இருக்கோம், வேறு எதுவும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது கிடையாதுன்னு சொல்கிறான்.
அதுக்கு கைன் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, அதான் எனக்கு தெரியுமே, உன்னாலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ கைனுக்கு கால் வருது. அவனுடைய ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருக்கா. எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஸ்கூலில் இருக்கேன் அப்படின்னு கைன் போய் சொல்கிறான். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவனுக்கு ஞாபகம் இல்லை, இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்ல, கைனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஓ, பர்த்டேவா, சாரி நான் மறந்துட்டேன், உனக்கு நான் gift கண்டிப்பாக அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். சரி, இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வருவியா அப்படின்னு அவள் கேட்க, இல்லை இன்னைக்கு நைட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு சமாளிக்கிறான். பாவ் அதெல்லாம் கேட்டுட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். உன் ஒய்ஃபோட பர்த்டேக்கே நீ வீட்டுக்கு போகலையா, அப்போ என்னை விட நீ தான் பெரிய பிரச்சனையில் இருக்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னு கைன் சொல்கிறான். அதே நேரம் எங்கள் கையனோட ஒய்ஃபும் சோகமாக தான் உட்காந்துருக்கான். அப்போ வேணுமோ திங்க் பண்ணிட்டு யாருக்கோ கால் பண்ணுறான், யாருக்குன்னு தெரியல. இங்கே கைன்னு பாவுக்கிட்ட அவன் எதுக்காக கல்யாணம் பண்ண அப்படின்ற ரீசனை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவன் தான் ஒரு பெரிய நம்பிக்கை. எல்லா ஃபேமிலியிலும் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, நான் இவன் படித்து பெரிய ஆள் ஆகிடுவான், முன்னேறிடுவான் அப்படின்னு நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் கைன் அவனோட ஃபேமிலியிலையாமா. ஸோ அவங்க தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பேர பசங்க செட்டில் அதான் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் சாவேன்னு, அந்த மாதிரி அவங்க தாத்தா யாரோ சொல்லியிருக்காரு. அதனால் என்னை கேட்டிருக்காங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் கைனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டதுக்கான ஸ்டோரி. மற்றவங்களுக்காக நீ எதுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சுக்கிற அப்படின்னு பாவு கேட்க, உனக்கு ஃபேமிலி இல்லைல்ல, உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே பாவோடைய ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. நீ தப்பாக நினைக்கிறத நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல வரல அப்படின்னு இவன் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு பாவும், நீ சொன்னது கரெக்டு தான், எனக்கு ஃபேமிலி இல்லை தான், அதனால எனக்கு இந்த விஷயம்லாம் புரியாதுதான்னு சொல்கிறான். நீ உண்மையாலுமே என் மேலே கோவமா இல்லைல்ல, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கைன் சொல்ல, குழந்த மாதிரி கேட்காத அப்படின்னு அவன் கையை தட்டி விட கைன் சிரிக்கிறான். சரி, இது வரைக்கும் நீ எத்தனை பேர் லவ் பண்ணியிருக்க அப்படின்னு பாவு கேட்க, ஒருத்தரையும் இல்லை அப்படின்னு கைன் சொல்கிறான். இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, ஆனால் நீ ரொம்ப பிக்கி போலையே, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சூஸ் பண்ண மாட்டாள்ல அப்படின்ட்டு. சரி, நீ நீ எத்தனை பேர் லவ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாவு சொல்கிறான், ஒரே ஒருத்தனை தான், 6 வருஷம் லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்போ இருந்து நான் யாரையும் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது, வெறும் ஹூக்கப்ஸ் மட்டும்தான் அப்படின்றான். சரி, உன்னோட டைப் என்ன அப்படின்னு கைன் கேட்க, டாலாக இருக்கணும், பார்க்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்கணும், இந்த கண்ட்ரினா ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போக, அதுக்கு கைன் சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன டிஸ்கிரைப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, பாவம் அதுக்கு சிரிக்கிறான். அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல 2 பேருக்கும். கைன் அவனை பார்த்து, சரி நான் உன் பாய் ஃப்ரெண்டானா நீ என் சிஸ்டரை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு அதுக்கு பாவ் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே, சாரி நான் என்னமோ தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு அவனே சமாளிச்சிடுறான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவன் குளிக்க போகிறான். குளிச்சுட்டு வந்து 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரில. காலையில் பாவ் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். அவன் எந்திரிச்சதுமே பக்கத்தில் கைன் படுத்திருக்கான்ல, அவனை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப லவ் வந்துடுச்சு போல். பக்கத்தில் போய் மெதுவாக அவனை டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கைன் எந்திரிக்க இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். கைனுடைய அலாரம் அடிக்குது போல். அவன் டைமை பார்த்ததுமே, பாவ் சீக்கிரம் எந்திரி, கிளாஸுக்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு, சரி நான் போய் ஃபஸ்ட்டு குளிக்கிறேன் அப்படின்னு அவன் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறான். ஏண்டா, ஆல்ரெடி என் ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டேன், இப்போ எனக்கு பதிலாக எனக்கு முன்னாடி நீ குளிக்க போறியா அப்படின்ட்டு, நானும் குளிக்கணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு இவனை ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அவன் முதுகு இவன் தேய்ச்சுட்றான், இவன் முதுகு அவன் தேய்ச்சுட்றான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் குளிக்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கு ஃபீலிங்ஸ் வர அப்படியே அந்த ஷவர் வந்து ரொமான்டிக் ஷவராக மாறிடுது. கைன் பின்னாடி இருந்து பாவா கட்டி பிடிக்கிறான். ஆனால் பாவ் அவனை தள்ளி விட்டுட்டு குளிச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு போல். ஆனால் கைனுக்கு லேட் ஆனாலாம் கவலை இல்லை போல். அவன் மறுபடியும் பின்னாடி இருந்து வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனை கிஸ் பண்ண போகிறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த சீனில் பாவும் என்னும் காலேஜில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபி யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க போல். அப்போ கைன் அங்கே வரான். கைன் இவங்களை பார்த்ததுமே கைனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுது. அப்புறம் எங்ககிட்ட பேசுறதுக்கு வரான். அவனை பார்த்ததுமே பாவ் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்காக போய்கிட்டு இருக்கோம், அப்படியே சாப்பாடு சாப்பிடுவோம், நீ சாப்பிட வரியா அப்படின்னு கூட கூப்பிடுறான். ஹோயனும் கூட சேர்ந்து, ஆமாம் நீ என் கூட சாப்பிட வரியா அப்படின்னு கூப்பிட, கைன் கடுப்பா இல்லை நான் வரல அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹூயன் பாவு கிட்ட கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ். பை.